வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜிபி ரோட்டில் இருக்க M3 கார் அசரிஸ் தான் வந்திருக்கும். ஸோ உங்களோட லோ மாடல் காரை வந்து டாப் அண்டாக கன்வெர்ட் பண்ணணும், அது ஒரு பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான அசரிஸ் போட்டு வித் வாரண்டியோட பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்னை ஜிபி ரோட்டில் இருக்கல ஃபேமஸானது M3 அசரிஸ் தான். ஸோ இன்னைக்கு இவங்கள தான் நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். சரி, ஓகே. நம்ம சென்னை ஜிபி ரோட்டில் நம்ம அசரிஸ் ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் எல்ஐசி, சென்னை ஜிபி ரோட்னால எல்லாத்துக்குமே தெரியும். மெயின் கேட் எல்ஐசிலேருந்து செகண்ட் லெஃப்ட் கார்னரில் பெஞ்ச் ஷோரூம் இருக்கும். அங்கேருந்து உள்ள ஒரு 10-15 கடை தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட்ல M3 கார் அக்சசரிஸ் வித் பார்க்கிங்கோட இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னாக்கா தாஜ் கிளப் ஹவுஸ் கேட்டுக்கு பேக் சைடு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். சரி, ஓகே. சென்னை ஜிபி ரோட்ல நிறைய அசரிஸ் கடை இருக்கு. ஸோ நம்ம M3 வரணும்னா என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கஸ்டமருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? கஸ்டமருக்கு நம்ம எப்பவுமே பண்றதா உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நிறைய வீடியோஸ்ல நீங்க எடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்றது இல்லை. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் யாரும் கொடுக்காத பிரைஸ்க்கு நம்ம நல்லபடியான ஜிபி ரோட்ல யாரும் கொடுக்காத அளவுக்கு பிரைஸ் நம்ம பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது கஸ்டமர் வந்துட்டு வந்தாங்கன்னாக்கா வந்துட்டு அவங்க வரும்போது கஸ்டமரா தான் வருவாங்க, போகும்போது ஒரு நண்பனா போவாங்கன்னு சொல்லிட்டு எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி அந்த அப்ரோச் அவங்க வந்து நல்லபடியா நம்ம அவங்களுக்கு தேவை என்னவோ அதை நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் பண்ணணும் இப்படிதான் சொல்லி திணிக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பா. ஒரு லோ வேரியன்ட் வந்துட்டு ஒரு மிட் வேரியண்டா மாத்தணுமோ இல்ல ஒரு மிட் வேரியன்ட் டாப் எண்டா மாத்தணுமோ எல்லாமே A to Z. அதாவது சாதாரண ஒரு நானோ கார்ல இருந்து நீங்க வந்துட்டு ஹை ரெண்ட் கார் BMW பென்ஸ் என்ன காரா இருந்தாலும் சரி நம்ம பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். A to Z அக்சசரிஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே ப்ரோ, கூட நிறைய பேர் பார்த்துருந்தேன். ஸோ ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாமே பாண்டிச்சேரி நாகப்பட்டினத்துல இருந்தா வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம கடைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமர் இல்ல, அவங்க வந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் நமக்கு ரெஃபர் கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த நம்ம பக்காவா பண்ணி கொடுத்து. சரி ப்ரோ, எப்பயும் போல இந்த டீ போர்ட் டிரைவர்ஸ்க்கு வந்து காம்போலாம் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த தடவை வந்து என்ன காம்போலாம் இருக்கு இந்த வீடியோ? ஆக்சுவலா வந்து லாஸ்ட் டைம் கொடுத்திருந்தோம் 25,000 காம்போ கொடுத்திருந்தோம். டீ போர்ட் எல்லாமே ஆல் ஓவர் அக்சசரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பொருட்கள் வந்து 25,000 ரூபாய் கொடுத்திருந்தோம். இன்னமும் அந்த காம்போ ரன்னிங்ல தான் இருக்குது. அது போக உங்களுக்கு காம்போவா நான் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த காம்போல இதை மாத்தி கொடுங்க அது மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. சோ இப்போ உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க உங்களோட இங்க கடைக்கு வந்து நீங்க என்ன வேணுமோ நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு என்ன தேவை இருக்குது நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் உங்களுக்கு ஒரு காம்போவா கிரியேட் பண்ணி தர்றேன். இன்னும் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு காம்போ வேணாலும் எடுத்து தரேன். கண்டிப்பா ஷூரா பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உங்கள்ட்ட என்ன கார் இருந்தாலும் சரியா அதை ஃப்ரம் இவங்க சொன்ன மாதிரி பேஸ்ல இருந்து டாப் அண்டா ஈஸியா மாத்தலாம். ஸோ இவங்கள்ட்ட என்னென்ன அசசரிஸ் இருக்கு, அது என்ன அந்த வாரண்டி கவர் ஆகுது, அது என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க, நீ உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு, வீடியோ போய் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆக்சுவலா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கேட்டீங்க இல்லையா? இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல வந்துட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன பிராண்ட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலா வந்துட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பிராண்டை விட வந்துட்டு உள்ள என்ன ப்ராசஸர் இருக்கு. ஆக்சுவலா T3L TS9 MTK ப்ராசஸரும் ஆக்டோகோர் ப்ராசஸரும் அதாவது இன்பில்ட் DVR உள்ள சிஸ்டம் இருக்குது, வித்தவுட் DVR இருக்கு. TS7 வந்து பேசிக்கான சிஸ்டம் எடுத்துட்டா இவ்வளவு வெரைட்டிஸும் இருக்கு, பிராண்ட்ஸும் இருக்கு. பட் உள்ள என்ன பிராண்டா இருந்தாலும் நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம வண்டிக்கு என்ன பர்பஸோ இப்போ 360 கேமரா போடுறீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ள இன்பில்ட் DVR உள்ள மாதிரி ஒரு சிஸ்டம் இல்ல. எனக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேன்னு சொல்லுவாங்க, ஆனா அது வந்து டைரக்ட் கால் பிளே இருக்குது, நார்மல் ஒரு ஆப்புக்குள்ள போய் இருக்கிற கார் பிளே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம M3 அசரிஸ்ல வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னா அதுல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, ஒரு நம்பர் மட்டும் சொல்லுங்க. நிறைய இருக்கு. ஆக்சுவலா சொல்லணும்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்ட்ரோம்னு ஒரு பிராண்ட். டைமண்ட் 2Kல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டபுள் நாப் நீங்க பாத்திருப்பீங்க. இது சிங்கிள் நாப்ல வித் பட்டனோட வருது. கேள்விப்படுறோம். ஆமா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோனோ பிளான்ச் வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இது எல்லாமே இருக்குது. சோ இதெல்லாம் எத்தனை இன்ச்ல வரும்? ஆக்சுவலா 9 inches. சோ ஸ்டார்டிங் 9 inches. ஆக்சுவலா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா 9 inches எல்லாமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 10.33 inches. அதாவது வந்துட்டு நம்ம கிரெட்டா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் வந்து போட போகும்போது நல்ல லென்த் டிஸ்பிளே இருக்கும் வித் 360 ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதே அல்ட்ரா ஆடியோலயே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நான் சொன்னேன்ல TS7 ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, பேசிக்கா உள்ள அல்ட்ரா ஆடியோ. அதுவும் 9 inches. யூடியூப் பார்த்துக்கலாம். நீங்க ரிவர்ஸ் கேமரா போட்டீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்துடும். ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு பாட்டு கேட்டுக்கலாம். பேசுறதுக்கு மைக் வந்துடும். நீங்க டிரைவிங் போகும்போது போன் எடுத்தா பேசணுன்றது இல்ல. எல்லா சிஸ்டம்லயும் பேசிக்கா எத்தனை GB இன்பில்ல வரும்? 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி நம்ம மினிமம். சோ மினிமம் ஆனா 2GB இருக்குது. அது பிராண்டடா போகும்போது நீங்க 2GB ல போனீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நாகாமச்சின்றது மாருதி OEM ப்ராடக்ட் இது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி. இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம்க்குலாம் எவ்வளவு வாரண்டிஸ் இருக்கு? 1 years. 1 year. நம்ம அல்ட்ரா ஆடியோக்கு மட்டும் நம்ம தான் ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்றதுனால அல்ட்ரா ஆடியோக்கு மட்டும் 2 years ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. ஓகே. எனிதிங் ஹேப்பன்னா நீங்க அங்க போகணும், சர்வீஸ் போகணும், இங்க போகணுன்றது கிடையாது. தாராளமா நீங்க எடுத்துட்டு வந்து எங்கிட்டே நீங்க மாத்திக்கலாம். ஓகே, சூப்பர். என்ன பீஸ் டு பீஸ் நம்மளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து டைமண்ட் 2K ஒரிஜினல் X80. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மாடல் தானே? ஆமா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்பிளக்ன்றது வந்துட்டு ஒரு ஆப்ரான் டெக்னாலஜி.
அதுல வந்து பாத்தீங்கன்னா லைசன்ஸ்டு வெர்ஷன், அதாவது லைசன்ஸ் டைரக்ட் கார்ப்ளே இது. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து 2GB இருக்குல்ல? 2GB இருக்கு. இப்போ நீங்க அன்பிளக்லாம் ஒரு பிராண்ட் எடுத்து ஆக்சுவலா நீங்க 2GB போனாலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லாகோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து வந்து அதே அன்பிளக்ல T400 4GB, அதுல 2GB பாத்தீங்க, இதுல 4GB அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Xanax Precol. இந்த Precolன்றது ஹுண்டாயோட OEM ப்ராடக்ட். இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுல வித் 360 ஆப்ஷன்ஸ், நார்மல் 2GB RAM, 4GB RAM எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நீங்க சொன்னது வந்து எல்லா காருக்குமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லா காருக்குமே வந்து அந்தந்த காருக்கு வந்துட்டு பேனல் வித் வந்துட்டு சாக்கெட்ன்றது வயர், நம்ம வந்துட்டு வயர் வந்துட்டு எதுவுமே கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை. சாக்கெட் டு சாக்கெட் பிளக் அண்ட் ப்ளே தான். இப்போ வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம அவுட் ஆஃப் மார்க்கெட்ல போய் மாட்ட போகும்போது வந்துட்டு ஆக்சுவலா வந்து வாரண்டி கிளைம் ஆகாம இருக்குமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தாராளமா வந்துட்டு சாக்கெட் தான், பிளக் அண்ட் ப்ளே தான், நீங்க தாராளமா மாட்டிக்கலாம். அதே நாக்காமச்சில வந்து பாத்தீங்கன்னா 360 ஆப்ஷன். 360 ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும். அதாவது ஒரு டிரைவ் புதுசா எடுக்கிறவங்களோ இல்ல வந்துட்டு நாக்காமச்சில இல்ல, எல்லா பிராண்ட்லயுமே 360 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சான்சோய்ன்றது ஒரு நல்ல பிராண்ட், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு, நல்ல ட்ரெண்டிங் நிறைய போயிட்டு இருக்குது. இது எனக்கு கிளாரியன் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி. நானும் நிறைய அக்சஸரீஸ் கடை வந்து எடுத்துறேன். பட் ஆனா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து இவ்வளவு நல்ல வெரைட்டி, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம வீடியோல காமிச்சா நிறைய காமிச்சிட்டே இருக்கலாம். இன்னும் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா என் ஸ்பீடு நீட் ஃபார் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்பீடும் சரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வித் சிம் சப்போர்ட் இது. 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி வித் சிம் சப்போர்ட் வித் இன்பில்ட் DSP இருக்கும். அண்ட் தென் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா OLED டிஸ்ப்ளே. இது ஃபார் ஸ்பீடு. ஆமா, நீட் ஃபார் ஸ்பீடு வந்து எல்லாமே வந்து QLED டிஸ்ப்ளே டாப்ல இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் GB எவ்வளவுல இருந்து ப்ரோ இருக்கு? 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி மினிமம். அப்போ வந்து எல்லாமே வந்து 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி வந்துருது. இதே மாதிரி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து உங்க வண்டிகளுக்கும் தேவை அப்படின்னாக்கா நம்ம M3 கார் அக்சஸரீஸ்க்கு கண்டிப்பா வாங்க. அதாவது வந்து ஜிபி ரோடுக்கு வரணுமே உங்களுக்கு பயமே வேண்டாம். ஒரு கைட்னஸ் இல்லாம போறோமே, ஒரு பயத்தோட போறோம் அப்படின்ற வேணா. நீங்க வரப்போகும்போது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க, ஒரு நண்பனா தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வண்டி நீங்க தாராளமா எடுத்துட்டு வாங்க. பக்காவா உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ, இது வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஸோ நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில ஒரு ஸ்பீக்கர்ஸ் வேணும்னா அதுல நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? ஆக்சுவலா இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வெரைட்டி காமிச்சேனோ அதே மாதிரி நம்ம நார்மல் ரேஞ்சில் இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஜெல்லா, SNB, பயனியர், ஆடிஷன், அல்பைன், ஆங்கியோ, நாக்காமச்சி, JPL, சோனி, இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டெக், ரெண்டாவது அல்ட்ரா ஆடியோஸ், ஆல்ஃபால இன்ஃபினிட்டி நிறைய இருக்குது. அதாவது வந்து இப்போ என்னன்னா வந்து உங்களுக்கு சிஸ்டம்ல வெரைட்டிஸ் காமிச்சேனோ அதே மாதிரி வந்து ஒரு மியூசிக் செட்டப்புக்கு எல்லா பிராண்டடுமே நம்ம கிட்டே இருக்குது. சோனியா இருக்கட்டும், JPL இருக்கட்டும், ஆடிஷனா இருக்கட்டும், அல்பைனா இருக்கட்டும், இன்ஃபினிட்டியா இருக்கட்டும், ஹார்மன் சீரிஸ் இருக்கட்டும், எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது. ஃப்ரண்ட் காம்பனண்ட், பேக் கோஆக்சல். ஒரு மியூசிக் செட்டப் எப்படி போகணும்னாக்கா ஃப்ரண்ட் காம்பனண்ட், பேக் கோஆக்சல் போட்டிங்கன்னா ஒரு சரௌண்டிங் பிரிச்சு கொடுத்து உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கும். இல்லை எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு டாக்ஸி கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு சாதாரணமாக ஒரு 4 ஸ்பீக்கருமே சேர்த்து 2500 ரூபாய் 3000 இருந்து கூட நம்ம ஸ்டார்டிங் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் நல்லா வித் டியூட்டரோட இன்பில்ட் 3-way ஸ்பீக்கரை நம்ம கொடுக்கலாம். அது வாரண்டிஸ் அவைலபிளா இருக்கா ப்ரோ? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அது இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா வாரண்டிக்காக வந்துட்டு நீங்க எங்கேயும் போகணும், அங்க போகணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. நம்ம கிட்டே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பீஸ் டு பீஸ் நம்மளே சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஓகே ப்ரோ, ஸ்பீக்கர்ஸ் நம்ம சப் எதுவும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கா? எல்லாமே இருக்கு பிரதர். ஆக்சுவலா மியூசிக் செட்டப்புக்கு தேவையான அனைத்தும், அதாவது மிட் ரேஞ்ச் 3-way ஸ்பீக்கர், மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர், அதனால அந்த சப்லையும் அதே மாதிரி தான். அவங்க சோனி, JPLs என்னென்ன பிராண்ட் வேணுமோ, அண்டர் சீட் சப், ஸ்டெப்னிக்கு அடியில் வைக்கிற சப், எல்லா சப் ஆஃபரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா காருக்குமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தாராளமா பண்ணிக்கலாம் பிரதர். ஓகே ப்ரோ, வேற என்ன ப்ரோ இருக்கு நம்ம ஷாப்ல? நம்ம ஷாப்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A to Z அக்சசரிஸ், அதாவது LED லைட்ஸ் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல பாத்தீங்களோ அதே மாதிரி LED லைட்ஸ் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ் இருக்குது, லூமேக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்இம் இருக்குது, ஹெல்லா இருக்கு, வேர்ல்டெக் இருக்கு, மோக்கோ இருக்கு, பிளிப்ஸ் இருக்கு, அண்ட் பிளாக் பஸ்டர் இருக்கு, அன்பிளக் இருக்கு, மோக்கோ, நிறைய பிராண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு இதுல எத்தனை பிராண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தோமோ ஒரு வெரைட்டிஸ்லையும் ஒரு பொருட்கள்லையும் நிறைய வெரைட்டிஸ், மிட் வேரியண்ட், ஹை வேரியண்ட், லோ வேரியண்ட், ஒரு நல்ல ஸ்மால் பட்ஜெட்ல எனக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நல்ல த்ரோவோட நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். எட்டிகா வந்து எங்க இருந்து வந்திருக்காங்க, என்னென்ன ஃபிட்டிங்ஸ் ப்ரோ பண்ணிருக்கோம் அதுல? ஆக்சுவலா எட்டிகா வந்துட்டு ஆக்சுவலா பாண்டிச்சேரி காரைக்கால்ல இருந்து வந்திருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஸ்டம் போட்டுக்கிறோம் அண்ட் 360 கேமரா ஃபிட் பண்ணியிருக்கிறோம், ஆம்பியன் லைட்ஸ் பண்ணியிருக்கிறோம், ரியர் பம்பர் பண்ணியிருக்கிறோம், லோயர் கார்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் எக்கச்சக்க அக்சசரிஸ் அதுக்கு நம்ம போட்டுருக்கிறோம். எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கார்களுக்கு வந்துட்டு நல்ல ஃபிட்டிங்ஸ், அதாவது பக்காவாக உங்களுக்கு OEM ஃபிட்டிங்ஸ் தான் வேணும், இல்லை எனக்கு ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வேணும், இல்லை ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் வேணும், உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி, சின்ன அக்சசரிஸ்ல இருந்து நமக்கு டாப் அண்ட் மாற்ற வரைக்கும் எல்லா அக்சசரிஸுமே இருக்கு. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு, சன்ஃபிலிம், டோர் வைசரு, ரியர் பம்பர்ஸ், அப்புறம் வந்து சன்ஃபிலிம்லேயும் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ், அதாவது வந்து கேமியோன்ற பிராண்டு, ஒர்த்து, கார்வர், ஐஆர், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ்ல வேணுமோ, என்னென்ன வாரண்டியோட எப்படி வேணுமோ உங்களுக்கு எல்லாமே நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். ஒரு டேஷ் கேம் பத்தி எப்படி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ.
ஆக்சுவலாக டேஷ்கேம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெக்கார்டிங்கோட இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரெக்கார்டிங்கோட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூல் பர்பஸ், அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அனுப்புகிறாங்க, ஒரு பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து 3 பர்பஸ். ஃப்ரண்ட்டும் ரெக்கார்ட் ஆகிடும், பேக்கும் ரெக்கார்ட் ஆகிடும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள இன்னரும் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஃபார் ஸ்பீடுன்றது நான் எப்படி வந்துட்டு ஸ்பீக்கர்லையும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லையும் சொன்னேனோ அதே மாதிரி டேஷ்கேம்லேயும் அவ்வளோ வெரைட்டிஸ் நம்மள்ட்ட இருக்குது. இது நீட் ஃபார் ஸ்பீடு 24, அதாவது 4K ரெசல்யூஷனில் உள்ளது. 24 ஹவர்ஸும் ரெக்கார்டிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு வண்டியை வந்துட்டு நீங்கள் ஒரு ஆஃப் பண்ணிட்டு நிறுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா கூட அது ரெக்கார்டில் இருக்கும். யாராவது வண்டியை டச் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். காலையில் நீங்கள் எடுத்துனீங்க பார்த்துக்கலாம், எனிதிங் ஹேப்பன்னா பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் அந்த 3 வேன்னு சொன்னது, இதுவும் 3 வே தான். இன்னரு அண்ட் ரியர் அண்ட் ஃப்ரண்ட். இதுவும் அல்ட்ராடியோன்ற பிராண்டில். இதில் அல்ட்ராடியில் ஒன்லி ஃபார் ஃப்ரெண்டு மட்டும். இது வந்துட்டு நீட்ஸ் ஃபார் ஸ்பீடில் வந்துட்டு வித் சிம் கார்டோட ஆப்ஷனு. இது ஜெனாக்ஸ் ஃப்ரீ கால், உங்களுக்கு சொன்னால் ஹுண்டாயோட OEM ப்ராடக்ட். இந்த மாதிரி நிறைய டேஷ்காமும் இருக்குது. இப்போ சாதாரண எனக்கு ஒரு பட்ஜெட்டாக தான் வேணும், ஒரு 2500 2800 இந்த ரேஞ்சில் வேணும்னாலும் தாராளமாக அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபோடைன்மெண்ட்லேயே நம்ம அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் விசிபிள் ஓப்பன் பண்ணி பார்க்குறது நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்ஃபோடைன்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் வந்துட்டு அதோட மெமரி கார்டு இருக்கும், அதில் ரெக்கார்ட் ஆகும். எனிதிங் ஹேப்பன்னா நீங்கள் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். மொபைல்லையும் நீங்கள் வந்துட்டு ஆப் மூலியமாக கிரியேட் பண்ணி அந்த ஆப் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். வந்து 90% பார்த்தாச்சு. ஸோ இது இல்லாமல் வேற என்ன ப்ரோ அசரிஸ் நம்ம கடையில்? நான் சொன்னேன் நிறைய எல்லாமே இருக்குது. அதாவது டோர் டேம்பிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆம்பியன்ஸ் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபேக்ட்ரியே இருக்குது, கஸ்டமைஸ் சீட் கவர்ஸு. அதுக்கப்புறம் ரிமோட் லாக்கு, அதாவது நார்மல் கீழே வரும் ரிமோட் லாக் இருக்குது, அது ரிமோட் லாக் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து பவர் விண்டோஸு, 2 பவர் விண்டோ மட்டும் முன்னாடி வந்திருக்கும், பின்னாடி உள்ளது இல்லாமல் இருக்கும். ஒய் டைப் என்ன வருது அது பண்ணிக்கலாம். சுத்தமாகவே இல்லைனாலும் 4 விண்டோக்கும் போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே இருக்குது, சப்வூஃபர்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு இதெல்லாம் இம்போர்ட்டட் லெதர் மெட்டீரியல் ஆக்சுவலி. ஓகே, சீட் கவர்ஸ்லாம் ஓகே நம்ம கஸ்டமைஸே பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு என்ன கலரு என்ன பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வேணுமோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மர்க் லெதர், ரோஸ்லி நாப்பான்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மர்க் லெதர். இது ப்ரீமியம் லேமினேட்டட் நாப்பான்னு சொல்லுவாங்க. எல்லா சீட் கவர்லையும் ஒன்லி ஃபார் கவர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியமாக வந்துட்டு வித் லேமினேட் ஃபார்மோடே திக்னஸில் வந்துடும். நீங்கள் ரொம்ப லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிச்னஸ் ஒரு சொட்டிங்லாம் இல்லாமல் ஒரு பாடி பெயின் இல்லாமல் போகணுன்னாக்கா கண்டிப்பாக கஸ்டமைஸ் ஒரு நல்ல குரலில் பண்ணிக்கலாம், பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ ரேட் மெஷ் பற்றி எப்படி வந்து சொல்லுங்க ப்ரோ? ஆக்சுவலாக வந்துட்டு ரேட் மெஷ்ஷு, ரெண்டாவது டிவைஸும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அவுட்ரு பார்க்கிங்கில் ஒரு ஓரமாக எங்கேயாச்சும் நீங்கள் நிப்பாட்டுறீங்கனாக்கா ECM போர்டு வயரோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு வயர்ஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு பெரிய செலவு வைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் மெஷ் எல்லாருமே பண்ணுறாங்க. பட் வந்துட்டு என்னண்டாக்கா வந்து இது வந்து அலுமினியம், அதாவது சாதாரணமாக நீங்கள் இரும்பில் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது துருப்பிடிச்சு போயிடும். எலி எங்கெல்லாம் போகக்கூடாத அளவுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குதோ பக்காவாக வந்துட்டு நம்ம பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். அது போக வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸோட போகும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, ஒரு ஆயில் மாற்ற போகும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். பம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவர்மெண்ட் நான்ஸ் பிரகாரம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஃப்ரண்ட் பம்பர் மட்டும் தான் நீங்கள் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர் பேக் ஒரு ஓப்பன் ஆகாது. நீங்கள் ரியர் பம்பர் வந்து கண்டிப்பாக சேஃப்டி பம்பர் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கணும். பம்பர்லேயும் நம்மள்ட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபுல் ஸ்டீல், ஃபுல் பிளாக்கு, இல்லை வந்துட்டு உங்களுக்கு சீட்ராக் பிராண்டில் வேணுமா, இல்லை எம்சனில் வேணுமா, கோல்சனில் வேணுமா, இல்லை வெல்கமில் வேணுமா, என்னென்ன பிராண்ட் வேணுமோ எல்லா பிராண்டும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு பொருளும் வந்துட்டு நீங்கள் வரப்போகும்போது உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறையா கிடைக்கும். ஒரே இடத்துல எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ப்ரோ, இந்த ஸ்டேரிங் பற்றி எப்படி சொல்லுங்க ப்ரோ? ஆக்சுவலாக ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராப்பிங், அதாவது வந்துட்டு நார்மலாக ஸ்டேரிங் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங் கவர் நம்ம ஸ்டிச் பண்ணுறது யூனிவர்சல் டைப்பும் இருக்குது. அது போக வந்துட்டு OE டைப்பு ஸ்டேரிங் கவரும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிடுறது நம்ம ஸ்டேரிங். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா வந்துட்டு நார்மலாக வந்து லோ வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப் டவுன் பட்டனோ இல்லை க்ரூஸ் கண்ட்ரோலோ எதுவுமே இருக்காது. பேஸ் வேரியண்ட்டில் வருது. அது நம்ம டாப் அண்ட் வேரியண்ட் மாற்றுறதுக்கு நம்ம ஸ்டேரிங்கும் நம்ம அப்படியே ஃபுல் செட்டாகவே நம்ம மாற்றி கொடுத்துடலாம். அதுவும் சாக்கெட் டு சாக்கெட் பிளக் அண்ட் ப்ளே தான். வாரண்டி கிளைம் ஆகிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே ப்ரோ, நம்ம M3 அசரிஸ்ல வந்து என்னென்ன ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம்? ஸோ கண்டிப்பாக எர்டிகா கூட பாண்டிச்சேரியிலேருந்து வந்து ஒரு நல்ல ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். நிறைய வண்டிகள் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. சரி ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு வந்து என்ன ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க கஸ்டமர்ஸ்? கண்டிப்பாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லட்டும். என்னால் முடிஞ்ச பிக்கஸ்ட் ஆஃபர் என்ன கொடுக்க முடியுமா, கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க. தாராளமாக கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு நீங்களும் உங்கள் கார்களை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம M3 கார் அக்சசரிஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸில் பக்காவாக குவாலிட்டியாக உங்களுக்கு கேரண்டி வாரண்டியோட கண்டிப்பாக நம்ம M3 கார் அக்சசரிஸில் பக்காவாக பண்ணி கொடுத்துறோம். இன்னொரு டைம் உங்களுக்கு லொகேஷன் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு மெயின் கேட் LICலேருந்து செகண்ட் லெஃப்ட் கார்னரில் பென்ச் ஷோரூம் இருக்கும். பென்ச் ஷோரூம் ஒட்டி வந்தீங்கன்னாக்கா ஒரு 10-20 கடை தள்ளனோடனே லெஃப்ட்லேயே வந்து வித் கார் பார்க்கிங் கூட நம்ம M3 கார் அக்சசரிஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய கார்களை எடுத்துகிட்டு வாங்க. வரும்போது ஒரு கஸ்டமராக தான் வருவீங்க, போகும்போது கண்டிப்பாக என்னோட நண்பனாக தான் போவீங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். தேங்க்யூ, பை. தேங்க்யூ.